இருக்கிற தண்ணி தட்டுப்பாட்டுக்கு சும்மா தெளிச்சுக்கிட்டா போதும். கிருஷ்ணாவை இந்த பக்கம் விடட்டும், முக்கிய எடுக்கிறேன், நானும் குளிச்சிடுறேன். காசி, என்ன மாட்டை குளிப்பாட்ட சொன்னா தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிய? இந்த மூதேவிய குளிப்பாட்ட கிட்டக்க போனா என் முன்பல் 2 எகிரிடும். மாட்டை எதுக்காக தினைக்கும் குளிப்பாட்டணும்? அது என்ன ஆபீஸுக்கா போகுது? 4 நாளைக்கு ஒரு நாள் குளிப்பாட்டினா போதும். நல்லா சுத்தமா ஒரு நாள் குளிச்சிட்டா எனக்கே அது ஒரு வாரம் தாங்குதே. மாடு என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? அது ஒரு நாளைக்கு எவ்வளவோ வேலை செய்யுது. அது சரி, நேத்து அம்மாவும் அப்பாவும் பார்த்த உடையா புட்டி பொண்ண நான் வேண்டாம்னு சொல்லிட்டேனே, அதை பத்தி ஏதாவது வருத்தப்பட்டாங்களா? வருத்தப்படாம நீ பாட்டுக்கு போயிட்ட. உங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? இவன் வயசுல நான் இருக்கும்போது இவன் எனக்கு 3 வயசு குழந்தை. இந்த காலத்து பசங்க கணக்குப்படி பார்த்தா இந்நேரம் இவனுக்கு 3 குழந்தைங்க இருக்கணும். இவன் என்னடான்னா இன்னும் குழந்தையாவே இருக்கேங்கிறான் அப்படின்னாரு. உங்க அம்மா, உங்களுக்கு என்ன, நாள் பூரா புள்ள வயலு தோட்டம் உழைக்க போயிடுது, நீங்க ராசா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன எடுத்துக்குங்க, நான் ஒருத்தியே எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்க வேண்டியதா இருக்கு. அவன் மனசுல யார நினைச்சுக்கிட்டு இருக்கிறானோ சொல்லவும் மாட்டேங்கிறான் அப்படின்னாங்க. மாப்பிள, நீ பாட்டுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எதை? ஒண்ணு இல்ல, எனக்குன்னு ஒரு தீர்ப்பாள்ல, அவ எங்க இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இரு. ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணினா நமக்கும் ஒரு வழி பிறக்கும்னு பார்த்தா, மாப்பிள அங்க பாரு. இரு வந்துடுறேன். என்ன காப்பாத்து. வந்து கவனிச்சுக்கிறோம். அப்பா தலையை விட்டு இருக்கிற மாதிரி அடிச்சிட்டாடப்பா.
யார் மகனே? தம்பி வந்துட்டானா? நானும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி போ, நல்ல பசுமோரா கொடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், தைரியமா இருங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயரே. எதுக்கு கேட்டோம்னா, இது வரைக்கும் ஒரு 3 இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்து அவங்கிட்ட சொன்னோம். அவன் எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டேன்னுட்டான். அதனாலதான் கிரகத்துல ஏதாவது கோளாறு இருக்குமோன்னு சந்தேகம் வந்தது, உங்களை பார்க்க சொன்னோம். அதெல்லாம் ஒரு கோளாறும் இல்ல. கல்யாண காலம் ஜாம் ஜாம் நடக்குது. என் கணக்குப்படி பார்த்தா இந்நேரம் கல்யாணம் நடந்திருக்கணும். அப்படின்னா இருந்தாலும் பாதகம் இல்ல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல மருமக ஒருத்தி வரப்போறான். டேய் 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 அம்மா, அப்பா, சீக்கிரம் வாங்க. என்னடா, என்னாச்சு? முதல்ல உள்ள வா. வா வா. ஐயோ, என்ன இது? தலையில பலமா அடிபட்டதுல காய்ச்சல் வந்துருச்சு. சாதாரண காய்ச்சல் தான். இந்தாங்க, இந்த மருந்த 3 வேளை கொடுங்க. களிம்பு வச்சு கட்டு போட்டிருக்கேன். காயம் சீக்கிரம் குணமாயிடும். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வச்சுங்களா? வைத்தியரே, இந்தாங்க. வரங்க. சரி, என்னடா இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? யார் இந்த பொண்ணு? தெரியலப்பா. யாரோ ஒருத்தன் அவளை துரத்திட்டு வந்து கெடுக்க பார்த்தான். அவங்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி கொண்டு வந்தேன். மயக்கம் தெளிட்டோம். யாருன்னு விசாரிக்கலாம். நம்மளா சிலுக்கு சாரதா கரகாட்டக்காரி சுமதி வந்திருக்கானே. அப்ப நம்ம ஊரு சுந்தரி தான் இருக்கா. புதுசா ஏதாவது பிடிச்சிட்டு வரானா பழைய குப்பையை கலரான் புண்ணாக்கு பயப்படாம். அமுகடி மெதுவா அமுக்கடா பண்ணாட. நேத்து உங்க முதலாளி மகளை துரத்திக்கிட்டு போய் வாங்கி கட்டிக்கிட்டு வந்தது இன்னும் 6 மாசம் தாங்கும்னு நினைச்சேன். இது மறுநாளே புதுசா தேடுது. இது வரைக்கும் நான் பார்த்த புறாக்கெல்லாம் தானா வந்து வலையில விழுந்துச்சு. இந்த புறா மட்டும் அடிபட்டு தான் விழும் போல இருக்கு. அடிக்கிற சமயம் பார்த்து அடிக்கிற. கடவுளே, இப்படி ஒரு பிள்ளைய பெத்த பாவத்துக்கு நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து அனுபவிக்கணுமோ. அம்மாமா, அந்த பொண்ணு முழிச்சு பாக்குதுமா. எப்படிமா இருக்கு? நான் எங்க இருக்கேன்? பயப்படாதம்மா, இது உன் வீடு போலத்தான். என் பையன் தான் உன்னை காப்பாத்தி கூட்டி வந்திருக்கான். உன் பேர் என்னம்மா? லட்சுமி. யாருமா உன்னை அப்படி துரத்துனது? லட்சுமி, லட்சுமி, ஏன் அழற? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா. இங்க நீ பத்திரமா இருக்கேன்னு சொல்லி அனுப்புறேன். நான் ஒரு அனாதை. என்ன எதுவும் கேட்காதீங்க. அம்மா, என்னங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயரு ஜாதகத்தை பார்த்துட்டு முதல்ல என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எல்லாம் நல்லபடியா நடக்கும், தைரியமா இருங்கன்னாரு. வைத்தியரு அந்த பொண்ணை பார்த்துட்டு கடைசி என்ன சொன்னாரு? அவரும் அதையத்தான் சொன்னாரு. ஆமா, இத பாருங்க, இந்த பொண்ணை பார்த்தா பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணு மாதிரிதான் தோணுது. ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு நல்ல வேலையா தப்பிச்சிருச்சு. ஐயரு வைத்தியரு 2 பேரும் அசரீர் மாதிரி சொன்னதை பார்த்தா நாம பையன் கல்யாண விஷயமா பேச ஆரம்பிச்சதுக்கும் இந்த பொண்ணு வந்து சேர்ந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமாம் பாக்கியம், எனக்கு கூட அப்படித்தான் தோணுது. ம், ம். ம். யாரோ அனுபவிக்கிறதுக்கு தினம் நான் பெட்ட தட்டி போட வேண்டியிருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கோ? பாரு, யார பாக்குறது? உன் நிலைமையை பாரு. ம். என்ன பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு பெட்ரூம்குள்ள பெருமூச்சு விட்டா அவ கல்யாணம் செஞ்சுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறா, துணிவு இல்லேன்னு அர்த்தம். ம். ம். உன் பேத்தல கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. இனிமேதான் பிடிக்கணுமா? எனக்கு ஏற்கனவே பிடிச்சிடுச்சு. துணியை கிழிச்சுக்க வேண்டியதான் பாக்கி. என்னையா சொல்ற? பின்ன என்ன, 5 வருஷமா ஒரே வீட்டுல நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு வரோம். இன்னும் என் மனசை நீ புரிஞ்சுக்கல. அதுக்கே விக்கிற? புரிஞ்சுக்காம என்ன? ஆனா இந்த பாழா போன மனசு அலப்பாயுது. என்ன பத்தி தானே? பின்ன என்னையா? சமையல் கட்டுல பாத்திரத்தை பார்த்தா நீ, பக்கெட்ட பார்த்தா நீ, அடுப்ப பார்த்தா நீ, அம்மிய பார்த்தா நீ. நாய்க்கு சோறு வைக்கும் போது கூட அந்த நாய் கூட ஒன்ன மாதிரிதான் இருக்குது. நாய பாக்காத. எப்ப கற்பனை கசமுச்சான வேலை செய்யுதோ அதுக்கு பேர் தான் காதல். இதான் காதலா? ம். ஐயோ, இப்ப என்னையா செய்யறது? என்ன வேணாலும் செய்யலாம். ஆ. முதல்ல நம்ம காதலை தூக்கி ஓஹோன்னு ஒரு லெவல்ல கொண்டு போய் நிறுத்தணும். அப்படின்னா? இன்னையில இருந்து நாம ஒருத்தர் பார்க்கும் போது அசடு வழியணும். கொல்லப்புறத்துல இருந்து களவெடுக்க வரைக்கும் ஒதுக்குப்புறமா ஓரம் கட்டி கழுக்கு கழுக்குன்னு சிரிக்கணும். குச்சு 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 குச்சுன்னு பேசணும். அப்புறம் வர்றப்போ போறப்போ கண்ணாலேயே கடுதாசு எழுதணும், ஒட்டம்பாலேயே உராசணும். ஷோ, எனக்கு கூச்சமா இருக்கியா? இதுக்கெல்லாம் போய் கூச்சப்பட்டா எப்படி? இது வரமா? காதல்னு ஆரம்பிச்ச உடனே இடைஞ்சல் வந்துருமே. இந்த கிழத்துக்கு பொறுக்காதே. ச்சே. போதுமா? சும்மாடா, 2 இட்லி தின்னுட்டு போதுங்கிறான். ஏமா, அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கு? ராத்திரியெல்லாம் ஜுரத்துல முனைங்கிட்டே இருந்துச்சு பாவம். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு டவுனுக்கு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நீயே போயிட்டு வந்துற. இப்ப வா, எனக்கு வயல்ல நிறைய வேலை இருக்குமா. அதெல்லாம் உங்க அப்பா பாத்துக்குவாருடா. அந்த பொண்ணை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயே கொஞ்சம் போயிட்டு வந்துற. டாக்டரை பார்க்கலாம், இறங்குங்க. லட்சுமி, மனசுல இருக்கிற பாரத்தை இறக்குனா தான் ஆறுதலா இருக்கும். என்ன வித்தியாசமா நினைக்கலன்னா? இப்ப சொல்றீங்க. சின்ன வயசுலயே அப்பா அம்மா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. என் சித்தப்பா என்ன பெத்த மகளுக்கு மேல வளர்த்தாரு. வேலைக்கார உருவத்துல நாகுன்னு ஒரு நாகம் என் குடும்பத்துல வந்தா அப்பதான் எங்களுக்கு சோதனை ஆரம்பமாச்சு. ஐயா வணக்கங்க. நாகு, நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்க. பெரிய முதலாளி. கிளவா, நேரம் வரட்டும்னு நான் பாத்துக்கிறேன். முதலாளி, ஊருக்குள்ள வண்டி கடை அதிகமா இருக்கு. அங்க பணத்தை வட்டி கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க, பணமும் கிடைக்கும் வட்டியும் கிடைக்கும். பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். வரேன். வணக்கம். கேட்டாங்க வரப்பட.
சித்தப்பா வர வர ரொம்ப இரும்புறீங்களே, வைத்தியரை கூட்டிகிட்டு வர சொல்லவா? வேண்டாமா, எவனோ சொன்னான்னு வட்டிக்கு ஆசைப்பட்டு நிலத்தையெல்லாம் வித்து கொடுத்துட்டேன். வட்டியும் வரல, அசலும் வரல, வேற வருமானமும் இல்ல. வீட்டையும் அடமானத்துல வச்சாச்சு. இப்ப கோழி போனதும் இல்லாம குரலும் போன கதையா இப்படி உட்கார்ந்துட்டேன். இனிமே வைத்தியர் வந்து என்னமா பண்ண முடியும்? பணம் போனா என்ன சித்தப்பா, நான் உங்க கூடயே இருக்கேனே. உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க. வர தை மாசத்துல உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்செல்லாம் நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, நான் பாத்துக்கிறேன். நாகுவா, என்னப்பா இன்னும் என்ன பாக்கி இருக்குன்னு வந்த? என்ன முதலாளி, என்கிட்ட போய் பாக்கி அது இதுன்னு பேசிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். வட்டிக்கு வாங்கினவங்க எல்லாம் இப்படி ஏமாத்துவாங்கன்னு நானும் நினைக்கல. கோர்ட்ல போட்டு அந்த பணத்தெல்லாம் நான் வாங்கி தரேன். கோர்ட்டாவது மண்ணாவது. சீ, பக்கத்து ஊர்ல ஒரு நெல்லு மண்டி வச்சு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கும் வயசாகி போச்சு. லட்சுமி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் பாரம் குறையும், எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதான நீ சொல்ல வந்த விஷயம்? ஆடு நனையுதேனே அழுதுச்சான் ஓனாய். மரியாதை அப்படியே போ. லட்சுமி, உன் சித்தப்ப சம்மதிச்சாலும் சம்மதிக்காம போனாலும் நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு நீங்க மேல நான் கீழே கேட்கல, இன்னைக்கு நான் மேல நீங்க கீழே கேட்கிற. அதனால கொஞ்சம் மரியாதையா பேசுமா. சும்மா இருமா. நாகு, உட்காருப்பா, நின்னுகிட்டே இருக்கியே. போட்ட போட்ல கிளம்ப ரொம்ப பயந்துட்டான். டே வேலு, வரேங்க. மாட்டு தொட்டியில கழனி தண்ணி இருக்குல்ல, அத வெள்ளி செம்புல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வா. என்ன கிழமை கள்ளி தண்ணி கொண்டு வர சொல்றான்? ஒருவேளை சாஸ்திரத்துக்காக இருக்குமோ? சரி பாப்போம். வாங்கிக்கப்பா. என்னது இது? கழனி தண்ணி. முதலாளி, மாட்டுக்கு வைக்கிறது, குடி. முதலாளி, என்ன விசிறி அடிச்சுட்ட? உனக்கு எப்படி அந்த கழனி தண்ணி கேவலமோ அந்த மாதிரி தாண்டா என் பொண்ணுக்கு நீயும். அவ பன்னீருடா, அவளை நினைச்சு பாக்குற யோகியதை கூட உனக்கு கிடையாது. கழனி தண்ணி வெள்ளி செம்புல இருக்கிறதுனால அதை யாரும் குடிக்க மாட்டாங்கடா. உங்ககிட்ட பணம் வந்துட்டதுனால உன்னை மதிப்பாங்கன்னு நினைச்சியா? என் சொத்தையெல்லாம் சுரண்டதும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து பொண்ணு கேட்பேன். திருட்டு நாய, மரியாதையா வெளியில போடு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த உன்னை சுட்டு பொசிக்கிட்டு வர ஆஸ்கர். எவ்வளவு பிடிக்கும்? என்னையா கள்ளி தண்ணி சொன்ன? உன் மகளை கள்ளி தண்ணி ஆக்கி நான் காட்டல. ஆகல வரண்டி பன்னீர். லட்சுமி, உடைஞ்சு போன கட்டைய ஒட்ட வச்சு பாக்குறேன். நான் இனிமே பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சித்தப்பா, உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும். எங்க அண்ணன் சாகும்போது உன்னை என்ன நம்பித்தாமா விட்டுட்டு போனாரு. இப்ப நான் கடவுளை தாமா நம்புறேன். சித்தப்பா, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நமக்கு ஒரு கஷ்டமும் வராது சித்தப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா அந்த நாகுவால உனக்கு ஏதாவது தொந்தரவு வருமோன்னு தாமா பயமா இருக்கு. லட்சுமி, நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் ஏமாந்துட்டாலும் நம்ம குடும்ப நகையெல்லாம் பீரோல பத்திரமா இருக்குமா. அதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது. பட்டணத்துல இருக்கிற என் சிநேகிதனுக்கு எல்லாத்தையும் சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன். அவ சீக்கிரம் வந்துருவான். அதுக்குள்ள நான் போயிட்டாலும் நீ அவன் கூட போயிடுமா. அவன் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவான். சித்தப்பா, அப்படி எல்லாம் ஆயிடக்கூடாது சித்தப்பா. எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லையே. என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க சித்தப்பா. லட்சுமி, அழாதம்மா. உன்னை கடைசி நேரத்துல அழ வச்சு பாத்துட்டேம்மா. இத பாருமா, நீ வாழ்ந்தா நல்லா தாமா வாழ்வ. இனிமே உனக்கு கடவுள் தாமா துணை. லட்சுமி, நீயா திரும்ப ஏன் இங்க வந்த? சொல்லிட்டு தேடி போன வர்றேன்னு. மரியாதையா வெளியே போறியா இல்ல சத்தம் போட்டு ஊரை கூட்டுட்டுமா? நான் அதுக்கு தாண்டி வந்திருக்கேன். மரியாதையா ஊரை கூட்டி சத்தம் போட்டு மேல சத்தம் போட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். சொத்தும் போச்சு, சித்தப்பனும் போயிட்டான். இனிமே உன்னை எவன் சிந்த போறான்? என்ன தவிர என்ன ஊரை கூட்டலாமா? அப்படி ஊரு கூடுனா
அது என் பணத்தை தூக்கிட்டு போகத்தான் கூடும். அப்படின்னா உன்னை கள்ளி தண்ணி ஆக்குறது இன்னும் எனக்கு சுலபமாயிடும். தர்மலிங்க குடும்பம் சொத்த மட்டி இழக்கல, மானத்தையும் இழந்துருச்சுன்னு சொல்லி ஊரெல்லாம் பேச வைப்பேன். என்னடி முறைக்கிற? அன்னைக்கு உன் சித்தப்பன் தானே முறைச்ச, இன்னைக்கு தான் அவன் செத்தப்பன் ஆயிட்டானே. இன்னும் எதுக்குடி முறைக்கிற? இந்த முறப்பு திருப்பெல்லாம் மூட்டை கட்டி இங்கேயே வச்சிடு. உன் சித்தப்ப ஏதாவது நகை நட்டு சேர்த்து வச்சிருந்தானா அதையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்க. 3 நாள், 3 நாள் தான் நான் உனக்கு டைம் தர முடியும். அது வரைக்கும் தான் நீ இங்க அழணும். 4வது நாள் நீ என் கட்டில்ல வந்து விழணும். ஜாக்கிரதை. அண்ணே, உங்க முதலாளியோட பொண்ணு ஊருக்கு வெளியே தனியா போய்கிட்டு இருக்குண்ணே. நிஜமாக சொல்றேன்? ஆமாண்ணே, பாத்துட்டு தான் வரேன். அதுக்கப்புறம் நடந்ததா உங்களுக்கு தெரியுமே. என்னப்பா ஆச்சு? டவுனுக்கு போனது ரொம்ப நல்லதா போச்சுமா. ஊசி போட்டாங்க, அப்பவே ஜுரம் விட்டுடுச்சு. சரி வாமா. பார்வதி, இந்தா தலையில இருக்க கட்டை அவுத்துட்டு இந்த பிளாஸ்டரிய போடு. ராமு, இங்க வா. உங்ககிட்டயாவது அந்த பொண்ணும் தன்னை பத்தி ஏதாவது சொன்னாளா? கவலைப்படாதம்மா. வைத்தியர் எப்படி பச்சை இருக்க சொல்றாரோ அதே மாதிரிதான் கடவுள் நம்ம கஷ்டத்தை தர்றது. எல்லாமே நல்லதுக்கு தான். என்னம்மா இது காலையில வந்துகிட்ட? நீயா? காப்பி. பல்லு விளக்காம காப்பி குடிக்க கூடாது. பாரு, காசிக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு போ. மத்தியானம் வேலை இருக்கு, வரமாட்டேன்னு சொன்னான். காலையில கத்திட்டு போனதா என் காதலையும் விழுந்துச்சே, அதுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு போறேன். அம்மா, வீட்டுல இருக்கிறதுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. நானும் பாருவோட வயலுக்கு போயிட்டு வரேன். பாரு, லட்சுமியும் கூட்டிட்டு போமா. வாங்க, வரேம்மா. பாத்து போங்க. லட்சுமி, நிழலா பார்த்து உட்காந்துக்கோமா. பார்வதி, உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதாம்மா, ஏரிக்கரை பக்கத்துல இருக்கு. எனக்கு யாரும் கிடையாது, எல்லாமே இவங்கதான். அம்மா, இந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் மரத்தடியில உட்காருங்க. அண்ணன் வந்து வாங்கிக்கும். அத வராரு பாருங்க தோர, அவருக்கு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர. யோ காசி, என்னையா சொணக்கமா வர? உடம்புக்கு முடியலையா? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரு. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. என்னதான் நடந்துச்சு, விவரமா சொல்ல. என்னத்த சொல்ல பாரு, அதிர்ஷ்டம் தபால்ல வந்துச்சுன்னா தரித்திரம் தந்தியில வரும்னு சொல்லுவாங்க. அந்த காலையா? இப்பெல்லாம் தந்தியை விட தபால் தான் முன்னாடி வருது. விஷயத்த சொல்லையா. விஷயத்தை உனக்கு மட்டும் சொல்றேன், அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நமக்குள்ளேயே போட்டு நமக்குள்ளே அமைக்கிடுவோமா? அப்புறம் என்னையா பெரிய விஷயம்? சத்தம் போடாத. சரி சரி, யார்கிட்டயும் சொல்லல, சொல்லு. பாரு, டவனுக்கு போய் கட்ட கட்டையா ஏறி இறங்கி பேரம் பேசி கஷ்டப்பட்டு சாமானெல்லாம் வாங்கினேன். சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினமே, ஜில்லுன்னு ஒரு சர்பத் அடிக்கலான்னு கடைக்கு போனேன். சர்பத்தை குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா கீழே சும்மா லட்டு மாதிரி ஒரு 50 ரூபாய் நோட்டு. 50 ரூபாயா? அனாமத்தா கிடந்துச்சா? எடுத்துக்கிட்டியா? மேல கேளு.
அந்த நோட்டை நான் லேசா தட்டிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனா அதை யாரோ ஒரு பொறுக்கி பய பார்த்துட்டான் போல இருக்கு. நான் குனியும் போது பின்னால இருந்து குபீர்னு பாஞ்சிட்டான். ஏன் மேல இல்ல, நோட்டு மேல. அதுக்கப்புறம் என்னையா நடந்துச்சு? யோ, இந்த நோட்டை நான் பார்த்துட்டேன். மரியாதையா அதுல பாதி எனக்கு வெட்டிடு, இல்ல கோஷ்டம் போட்டு கூட்டத்தை கூட்டி பிடுவேன்னா. நான் பயந்து போய் அவனை கூட்டிக்கிட்டு பக்கத்து கடைக்கு போய் சில்லறைய மாத்தி அந்த ஆளுக்கு 25 ரூபாய் அழுதுட்டு. அடச்சி, இவ்வளவுதானா? சரி, வந்த வரைக்கும் லாபம் வச்சுக்க வேண்டியதானே, உன் பணமா போச்சு. பவுத்தச்சல கலப்பாத. சரி போனா போகுது, கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுத்து சொரிக்கலான்னு அடிமடியில கைய விட்டு பார்த்தா கீழே விழுந்தது ஏன் பணம். ஐயோ, மூஞ்சிய பாரு. இருக்கிற பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டியா? இந்தா, இதுல சாப்பாடு இருக்கு, நீயே போட்டு சாப்பிட்டுக்க. லட்சுமி, சீக்கிரமா குளிச்சுட்டு வீட்டுக்கு போ. நாத்து நடுறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு. என்ன பேசாம நிக்கிற? நான் குளிக்க மாட்டேன். இங்க நீ குளிக்க மாட்டியா? உடம்பெல்லாம் சேரா இருக்குதுல்ல. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுக்கிறேன். அரிதாரம் பூசிக்கிட்டு ஊர்வலம் போறியா? எங்க ஆம்பளை இருந்தா நான் குளிக்க மாட்டேன். ஓஹோ, அப்படியா? கம்மாக்கர காத்தடிச்சு மயக்குதடி, பொண்ணு காணாமலே என் மனசும் தவிக்குதடி. கம்மாக்கர காத்தடிச்சு மயக்குதடி, பொண்ணு காணாமலே என் மனசும் தவிக்குதடி. தங்கத்தோட எங்க மச்சான் தவிக்கிறங்க, தங்கத்தோட எங்க மச்சான் தவிக்கிறங்க. தங்கமேனி கண்ணில் பட்டு துடிக்கிறங்க, என் தங்கமேனி கண்ணில் பட்டு துடிக்கிறங்க. கம்மாக்கர காத்தடிச்சு மயக்குதடி, பொண்ணு காணாமலே என் மனசும் தவிக்குதடி. கம்மாக்கர காத்தடிச்சு மயக்குதடி, பொண்ணு காணாமலே என் மனசும் தவிக்குதடி. தங்கத்தோட எங்க மச்சான் தவிக்கிறங்க, தங்கத்தோட எங்க மச்சான் தவிக்கிறங்க. தங்கமேனி கண்ணில் பட்டு துடிக்கிறங்க, என் தங்கமேனி கண்ணில் பட்டு துடிக்கிறங்க. குண்டு மல்லி வாங்கி வந்து காத்திருக்க, ஆறு கண்ணு பாலத்திலே யாரும் இல்லா நேரத்திலே குண்டு மல்லி வாங்கி வந்து காத்திருக்க. கதவை சாத்தி வாங்க, ரகசிய விளக்க ஏத்தி வையுங்க. கம்மாக்கர காத்தடிச்சு மயக்குதடி, உன்னை காணாமல் என் மனசும் தவிக்குதையா. la la
மச்சவிழி பார்வையிலே வச்சு என சுட்டவளே மச்சவிழி பார்வையிலே வச்சு என சுட்டவளே இளைப்பார கொஞ்சம் இடங்கொடடி இளைப்பார கொஞ்சம் இடங்கொடடி கம்மாக்கர காத்தடிச்சு மயக்குதடி ஒன்ன காணாமல என் மனசும் தவிக்குதடி தங்கத்தோட எங்க மச்சான் தவிக்கிறங்க தங்கத்தோட எங்க மச்சான் தவிக்கிறங்க என் தங்கமேனி கண்ணில் பட்டு துடிக்கிறீங்க என் தங்கமேனி கண்ணில் பட்டு துடிக்கிறீங்க ஹே, ஹே, நா, நா, நா. La 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 la. La 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 la. என்னது உன்னை கட்டிக்கணும்னா 3 கண்டிஷனை நிறைவேற்றணுமா? ஆமா, நீ என்ன 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா சாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இருக்காரு. போற போது சும்மா போகக்கூடாது பேமானி. யோ, சரி சரி, சட்டு புட்டுன்னு கண்டிஷனை சொல்லு. நீ வா சொல்றேன். அட சீக்கிரமா தான் சொல்ல. உட்காரு சொல்றேன். கண்டிஷன் நம்பர் 1, ஒரு மூட்டையில இருக்கிற அரிசி எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா எண்ணி மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு 12 மணி நேரத்துக்குள்ள சொல்லணும். அரிசியே என்னனமா? உங்க அப்பா சாவரப்போ கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தானா? யோ, எங்க அப்பா கணக்கு பிள்ளையா இருக்கிறப்போ இந்த வட்டாரத்திலே கணக்குல புலின்னு பேர் எடுத்தவரியா, அதனாலதான் இந்த கண்டிஷன். சரி, அடுத்தது. அலையாதே, பசு மாட்டு சாணத்தை எடுத்து 100 வெராட்டி தட்டணும். விளையாடுறியா? ஆம்பளைங்க எங்கேயாவது வராட்டி தட்டுவாங்களா? வேணா சப்பாத்தி தட்டி போடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க தாத்தா வெராட்டி தட்டி சம்பாதிச்சுதான் எங்க அப்பாவே படிக்க வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த கண்டிஷன். நல்ல வேலை, வழிப்பறியில சம்பாதிக்காம இருந்தானே. யோ, அடுத்த கண்டிஷன் சொல்றேன். கண்டிஷன் நம்பர் 3. என்ன? வரவன் போறவனுக்கெல்லாம் நாமம் போடணுமா? நாம கட்டி இருக்கா? சொல்றத கேளியா? கம்பு சண்டை போட்டு நம்ம ஊர் தடிவரிச தங்கம்மாவை நீ ஜெயிக்கணும். தடி வரிச்ச தங்கம்மாவியா? ஆமா. நானா? ஆமாயா, எங்க அப்பா ஒரு தடவை தங்கம்மா அவமானப்படுத்திட்டான். அதுக்கு பழிக்கு பழி வாங்க. நான் தான் கிடைச்சேனா? நம்மால முடியாது. முடியாதா? முடியாதா? அப்ப நம்ம காதல அவ்வளவுதான். பாரு, இது சாதாரண காதல் இல்ல, ராட்சச காதல். அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டியால உயிர் போகும். நமக்கு என்னடா கல்யாணத்துக்கு முந்தைய உயிர் போடும் போல இருக்கு. பேசி பேசி நீதா. தம்பி, தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தோம். என்னம்மா? என்னமோப்பா, உங்க அம்மா உனக்கு முழு பொறுப்பு வரலங்கிறா. ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும். சொல்லுங்க. உன் வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணும்னு உங்க அம்மா நினைக்கிறா. அதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? காலாகாலத்துல உனக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு சொல்றேன். என்னப்பா, எனக்கு தெரியாம பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்ட மாதிரிதான். பொண்ணு உனக்கு தெரிஞ்சவதான். நாங்களும் எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டோம். நீ யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்ட. அதனால நீ காப்பாத்துற பொண்ணைய உன் வாழ்க்கை பூரா நீ வச்சு காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன, உனக்கு சந்தோஷம் தானப்பா? கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன என் மகன் மனசை மாத்தி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டேன். இந்த கல்யாணம் முடியறதுக்கும் அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கும் நீதான்ப்பா துணை செய்யணும். கடவுளே, முதல்ல உன் சன்னிதானத்துல தான் நான் இவரை சந்திச்சேன். இன்னைக்கு இதே சன்னிதானத்துல இவரை நான் கணவரா அடையிற பாக்கியத்தை கொடுத்திருக்கேன். கடைசி வரைக்கும் நான் நிறைஞ்ச சுமங்கலியா வாழறதுக்கு நீதான் அருள் புரியணும். எங்கிருந்தோ வந்த பொண்ணை நீயே அனுப்பின பொண்ணா நினைச்சு என்னோட மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணியிருக்கேன். பொண்ணை நீ அனுப்புனதுனால இப்ப உங்ககிட்ட வந்து முறைப்படி பொண்ணு கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிச்சயதார்த்தம். இனிமே கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீதான் நல்லபடியா முடிச்சு வைக்கணும். எங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காகவும் யாரும் இல்லாத ஒரு பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு.
கடவுளே, வீட்டுல பண கஷ்டம். இந்த தட்டுல ஒரு 10 ரூபா இருந்தா நல்லா இருக்கும். என்னங்க பொண்ணலாம் சவிக்கமா? அட சுந்தரமா வாயா. என்ன இந்த பக்கம்? நம்ம பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்ல, அதான் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நான் கூட கேள்விப்பட்டேன். ஏன் பொண்ணலாம் ஊர் உலகத்துல நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலையா என்ன? சும்மா இருப்பா. எதுக்கு சொல்றேன்னா, நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதையும் யோசிக்கணும்ல. ஏன்பா சுந்தரா, நாம கோயிலுக்கு போறோம். எதுக்காக போறோம்? எல்லாரும் போறாங்களேன்னா போறோம் இல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் போறோம். அது மாதிரிதான் எல்லாம். நம்ம மனசுதான் கடவுள். அதுக்கு சரின்னு பட்டுட்டா அப்புறம் கேள்வி என்னையா இருக்கு? என்ன நான் சொல்றது உன் மரமண்டைக்கு புரியுதா? ஆமா ஆமா. சரி, அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சும்மா அந்த பக்கம் வந்தேன். அப்படியே சாமியை கும்பிட்டு போலாம்னு. நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு போ. காத்துக்கிட்டு இருந்த பொண்டாட்டி ஆவான்னு நேத்து வந்தவன் புருஷன் ஆயிட்டான். என்னடா சொல்ற? புரியும்படி சொல்ற? ஆமா, காத்திருந்தோம் பொண்டாட்டி நேத்து வந்து அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம கையில என்ன இருக்கு? ஏதோ அந்த பொண்ணுக்கு நல்ல நேரம்னு விட்டுட வேண்டியது. கிண்டலா? அந்த பழத்தை கடிச்சு திங்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன அவ அவமானப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அந்த பழத்தை கடிச்சு துப்புடணும் முடிவு பண்ணேன். துப்புறதுக்கு என் பொண்டாட்டியா இருந்தா வேற எவன் பொண்டாட்டியா இருந்தா? பண்ணட ஒரே கல்ல 2 பழம் விழ போகுது பாரு. என்ன எழுத்தானே அந்த பண்ணையா இருப்பாய. நான் அவளை கடிச்சு துப்புனதான் ஊர்ல இருக்கிறவங்கள அவன் மேல துப்ப போறாங்க. அம்மா, இந்த வேலையில நீங்க செய்ய வேண்டாம், நானே செய்துக்கிறேன். நீங்க போங்க. இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுமா, அதுக்கெல்லாம் வேலைக்காரி இருக்கா. என்னம்மா இது? இந்த வீட்டுல என்ன யாருமே எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் என்னதான் பண்றது? உனக்கு தகுந்த வேலைய சீக்கிரமா தரேம்மா. பார்வதி, நிச்சயதாம்பலம் முடிஞ்ச உடனே நம்ம பய மகத்தை கவனிச்சியா? அடாடாடாடா, என்ன கலை தெரியுமா? நீங்க ஒண்ணு, நம்ம லட்சுமிய பாத்தீங்களா? ஆ. எப்பவும் சிரிச்ச முகமா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவன் ஒண்ணும் சிரிச்சுக்கிட்டு இல்ல, அழுதுகிட்டு இருக்கான். ஏன்? என்னன்னு கேட்டா உங்க அம்மா போய் கேளுங்கிறா. என்ன பார்வதி? ஓஹோ, அதுவா? வேற ஒண்ணும் இல்லைங்க. கல்யாணத்துக்கு முன்னால வேலை வெட்டி செய்ய வேண்டாம், வீட்டை விட்டு வெளியில போகாதேன்னு சொன்னேன். ஆமாண்டா, இது ஐதீகம். நல்ல நாடு அதுவுமா. காத்து கருப்பு பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் சொல்றாங்க. சின்ன சிறுசுக முனுக்குன்னு கோபம் வந்துடுது. மன்னிச்சுக்கங்கப்பா, அவர்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னா நானும். அம்மா தாயே, நான் பிச்சை லட்சுமி போய் பிச்சை போட்டுற போறேன், நான் போய் போடுறேன். சரி சரி, நீ போய் சாப்பிடு. நரபலி, என்னாச்சு போன விஷயம்? அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. இங்க வா. போன ராத்திரி மருமகளுக்கு பதிலா மாமியார் வந்துட்டா. அடுத்த தடவை வெற்றி நிச்சயம், கவலைப்படாத. அப்பாடா, நம்ம ராமோட கல்யாணம் ஊரே மெச்சுற அளவுக்கு ஜாம் ஜாம் நடந்துருச்சு. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. என் மனசு நிறைய வேணாமா? நானும் கொஞ்சம் புகையிலைய போட்டுக்கிறேன். போடுங்க போடுங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் ஜமாச்சு விடுவேன். என்ன எதுக்கு இப்படி பலியாடு மாதிரி கொண்டார? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா போட்ட முதல் கண்டிஷன், இந்த மூட்டையில இருக்கிற அரிசி எல்லாம் ஒவ்வொன்னா எண்ணி மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும். நானா? மொத்தமா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் கிழவன் ஆயிடுவேன். நான் விட்டுருவேனா? மணி இப்ப 6, 12 மணி நேரத்துக்குள்ள எண்ணி முடிக்கணும். 12 மணி நேரத்துலயா? ஆள விடு. நான் வேண்டாமா? வேணும்ல?
என் ஆசை இல்ல, என் கண்ணு இல்ல, எண்ணி முடிச்சிரியா? இந்த சிரிப்புல மயங்கித்தான் இப்படி சிக்கல்ல மாட்டிக்கினேன். ஆரம்பி. ஆமா, நீ எதுக்கு பக்கத்துல? உன் மூஞ்சியே சரியில்லை, நீ தில்லு முள்ளு பண்ணாலும் பண்ணுவ. ஆரம்பி. 998, 999, 999 அப்புறம் 10,000 தானே? இந்த வேலையில என்கிட்ட வேணா எண்ணு. 38,351, 38,352, 38,353. முடி கணக்கு பண்ணி கண்ணு புண்ணாயிடும் போல இருக்கு. என்ன அரிசி இத்த பெருசா வீங்கிடுச்சு? காசி அங்க இல்ல, இங்க கண்ணாடி போட்டுட்டு தேறியா? அவனை தின்றியா என்றியா? தின்னு பாதி மூட்டையை காலி பண்ணிடுவ போல இருக்க. என்னையா உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? இருந்தாலும் என்ன பண்றது, எல்லாம் நமக்காக தானே. இத பாரு, சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன், கணக்க கரெக்டா சொல்லணும். எண்ணு. சாயங்காலம் 6 மணிக்கா? இப்ப 12:15 கிருஷ்ணகிரி கிளியுது. 2,56,437, 2,56,438, 2,56,000. மணி 3 ஆயிடுச்சு. இதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆயுச முடிஞ்சிடும் போல இருக்கு. கல்நெஞ்சமுள்ள காஞ்சனமாலா அமாவாசை இரவு அன்று வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் என்ன சொன்னார். அசந்து போனான் அமரக்கோஷன். அவன் கிடக்குறான், நீ என்னையா சொகுசா சாஞ்சுக்கிட்டு புஸ்தகம் படிக்கிற? இதெல்லாம் எண்ணியாச்சா? எண்ணியாச்சு. எவ்வளவு? 8,88,888. ரூபா அடிக்கிற, ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? நம்மள என்ன நீயே எண்ணி பாரு. என்ற 1 மணி அரிசி கூட குறைச்சல் இருந்துச்சு, நம்ம கல்யாணம் அம்பேட். ஆமா, நீயே எண்ணிப்பா. ஆகட்டும். காஞ்சனமாலாவை பார்த்து அமரகோஷன் அட்டகாசமாக சிரித்தான். ஐயோ அம்மா, என்ன முனகர? ஐயோ இடுப்பா வலிக்குதையா? இடுப்பா? அதுக்குள்ளயா? உட்கார்ந்து வலிக்குதுங்கிற. நேரமாச்சே, சீக்கிரம். கண்ண வலிக்குதியா? கண்ணையா? காதல் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நடக்கட்டும், அனுபவி. கைய வலிக்குதியா? காசி எடுகைய. நீ சொன்ன கணக்கே நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறியா? அப்ப வைங்க. அப்போ முதல் கண்டிஷன்ல நான் ஜெயிச்சாச்சு. அடுத்த கண்டிஷன் அப்படின்னா சாணம். லக்ஷ்மி, புயலே இல்லாம வெத்தலை போட்டா ஒரு திருப்தியே இருக்கிறது இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். வேண்டாங்க மாமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை மறந்துருங்களேன். அவர் மறந்துறது இருக்கட்டும், மணி 10 ஆச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு காலத்துல போய் படுத்தோங்க. பால் காஞ்சிக்கிட்டு இருக்கத்த கொண்டு வந்து குடுத்துட்டு போறேன். அத நான் பாத்துக்கிறேன், நீ போமா. சரிங்க அத்தை. என்னங்க, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுதே, அவ வயித்துல ஒரு புழு பூச்சியை காணுமே. வாய்க்கா வரப்புல இருக்கிறதெல்லாம் வயத்துக்குள்ள வரக்கூடாது பாக்கியா. உங்களுக்கு எப்ப விளையாட்டு தான். பின்ன அதுக்குள்ள அவசரப்படுறிய? நமக்கே கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் தானே ராமன் பிறந்தான். உங்க கணக்கெல்லாம் இருக்கட்டும், அவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியூருக்கு 10 நாளைக்கு அனுப்பி வைங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சரி. பால் பொங்குற வாசனை வருதே. போய் முதல்ல அதை கவனி, அப்பதானே நான் புயல போட்டுக்க முடியும். யாருடி இது? என்னாச்சு? ஏய் நகரடி. ஐயோ, தூக்குங்க.
என்னையா மசமசன் தட்டிக்கிட்டு இத்தனை சாணியும் 1 மணி நேரத்துல தட்டினாதான் உன் தாலி என் கழுத்துல ஏறும். அதை விட ஒரு கயத்துல செங்குத்தா தொங்கலாம். ஐயோ, தாம்பு கயிறு விக்கிற விலையில தத்து புத்துன்னு ஏதாவது செஞ்சுக்காதையா, அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் விதவே ஆயிடுவேன். கல்யாணத்துக்கு 3 முடிச்சுதான் போடுவாங்க, 3 கண்டிஷனா போடுவாங்க. சரிதான், இப்படி பேசிக்கிட்டே இருந்தா சாணம் காஞ்சிரும். நான் வரத்துக்குள்ள சீக்கிரமா தட்டி வை, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டா மன வாழ்க்கை நாரிடும். இவர் ஆம்பளை வரட்டு தட்டுறா, போற பக்கம் பார்த்தா இவர புள்ளைய சமுத்திரம் போல் இருக்கடா. போங்கடா போங்கடா போகத்த பசங்களா, பாஞ்சாலி அண்ணக்கிளி கிண்டலா, நாளைக்கு ஊட்டாண்ட வந்து கவனிச்சுக்கிறேன் பாரு ஒண்ணு. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தை காதலிக்க கிழவியும் கிடைக்கவில்லை, கிழவியும் கிடைக்கவில்லை, காதலிக்க நேரமில்லை. யாரா இந்த கொய்யாப்பழம்? இதுவரைக்கும் இந்த ஐயாசாமி கண்ணில் படலையே. ஊருக்கு புதுசு போல இருக்கு. ஊரு கண்ணு படுறதுக்குள்ள நம்ம கை பட்டுடணும். ஏய், சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. எல்லாத்தையும் சாப்பிடு. இந்த ஒரு துண்டை கட்டிக்க. நீயே சாப்பிடு. ஐயோ, எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன் போல இருக்குதே. வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா? பரவாயில்ல, நான் வேற வாங்கிக்கிறேன். அப்ப நான் வரேன். நில்லு. எல்லாத்தையும் சாப்பிட்டு எங்க புறப்பட்ட? வேலை நிறைய இருக்குது. வேலையா? பேசாம என் கூட உள்ளவா. ஐயோ, யோ விளையாடாதயா, இங்க விஷயமே வேற. ஏய், என் கூட விளையாடாத, உள்ளவா. விளையாடாத. நீ போ. போ, அப்புறம் பின்னால பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உள்ளவா. வேறயா? யோ, ஏயா கதவு சாத்துறேன்? கதை கையடியா? சத்ததரே. யோ, என்னையா அது? யோ, உடம்பு உருவாதியா? சத்தமிடாத. யோ, நீ நினைக்கிற மாதிரி இல்லையா? யோ, வாடாயா. வாடா. வாடா. ஓடிட்டியா? ஏமாத்திட்ட நினைச்ச? என்னைக்கு இருந்தாலும் சரி, என்கிட்ட மாட்டினே ஒரே சொருவு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. குழந்தை நல்ல செக்கச்சவேன்னு பிறந்திருக்குமா. யாரம்மா நீ? உன் புருஷன் யாருமா? நீ ஏன் இந்த பக்கம் தனியா வந்த? அழாதம்மா, நீ யாருன்னு சொன்னீனா உன்னை உன் வீட்டுல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். சொல்லுமா. என்ன ஒருத்தர் விரும்பினாரு,
நானும் விரும்பினேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா விதி கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்களை பிரிச்சிருச்சு. சரி, அந்த பையன் யாரு? இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவரு இந்த ஊருன்னு தான் சொன்னாரு. இந்த ஊரா? ஏமா, அந்த பையன் பேர் என்ன? அந்த பையன் பேர் என்னன்னு சொல்லுமா, நான் விசாரிக்க சொல்றேன். அவங்க முன்னாடியே அவங்க பேர் எப்படிங்க சொல்றது? அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பண்ணைக்கு வாரிசு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷப்பா. நம்ம பண்ணையில குழந்தை சத்தம் கேட்டு ரொம்ப காலம் ஆகி போச்சு. ஏதோ கடவுள் கொடுத்த பிச்சை. என்னப்பா குழந்தை? ஆம்பளை குழந்தை. நானும் என்னென்னமோ தான் நினைச்சேன். பரவாயில்ல, தம்பியும் பெரிய ஆளுதான். தலைக்கு வசந்த பிள்ளையாச்சே, பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்குவேன்னு நினைச்சேன். இப்படி குறுக்கு வழியில போவேன்னு யாருக்கு தெரியும்? சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துட்டு வரையன்னு நாங்க சந்தோஷமா இருந்தோம் இல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எங்களை திக்குமுக்காட வச்சுட்டேன். தப்ப செஞ்சதும் இல்லாம அதை இத்தனை நாளா மூடி மறைச்சிருக்கிறிய, உனக்கு என்ன நெஞ்செழுத்தண்டா? அப்பா, விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. அதான் தாலி கட்டாம தூலி கட்ட வச்சு விஷயத்தை சொல்லாமே புரிய வச்சுட்டிய. இன்னும் என்ன தடா தெரிஞ்சுக்கணும்? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதுக்கே இப்படி கத்துறீங்க? நடந்தது 4 பேருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தெருவுல நடக்க முடியாது இல்ல, அதுக்கு தாண்டி கத்துறேன். என் பிள்ளை சத்தியசீலன்னு அடிக்கடி ராமா ராமான்னு கூப்பிடுவே இல்ல, இப்ப போய் அவங்கிட்ட கேளு என்னென்ன கிருஷ்ணலீலை எல்லாம் பண்ணிருக்கிறான். என்னடா அதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? நீ இப்படி செய்வேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. அம்மா, உங்ககிட்ட இதெல்லாம் மறைச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. போன வருஷம் கந்தங்காடு கோர்ட்டு விஷயமா சேலத்துல 10 நாள் தங்கி இருந்தப்ப இந்த பொண்ணை சந்திச்சேன். இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே, இளமை உலகில் முதல் முதல் மலர்ந்திடும் மலர்கள் பன்னி நனையும் நனையும் இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே, இளமை உலகில் முதல் முதல் மலர்ந்திடும் மலர்கள் பனியில் நனையும் நனையும் இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே, மலர்கள் பனியில் நனையும் நனையும் இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே, இளமை உலகில் முதல் முதல் மலர்ந்திடும் மலர்கள் பன்னி நனையும் நனையும் இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே, இளமை உலகில் முதல் முதல் மலர்ந்திடும் மலர்கள் பனியில் நனையும் நனையும் இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே.
மலர்கள் பனியில் நனையும் நனையும் இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே உலகில் முதன் முதல் மலர்ந்திடும் மலர்கள் பனியில் நனையும் நனையும் இதழ்கள் மயங்கும் மயங்கும் இதயம் இசைக்கும் ராகங்களே. கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட சம்மதம் வாங்கலாம்னு திரும்பவும் அவளை பார்க்க அவ ஊருக்கு போனேன். எங்க சொர்ணமா வீடு எங்க இருக்கு? கட்டாயம் சொல்லத்தான் வேணுமா? மகாஜனங்களே, சொர்ணமா வீட்டோட விலாசத்தை கேட்கிறாரு. ஆளும் மைனராத்தான் இருக்கிறாரு. விலாசத்தை சொல்லுவோமா? உடனே தீர்மானத்தை போடுங்க, விஸ்தாரமா சொல்லிடுவோம். என்ன எங்க சொர்ணமா விட்டு விலாசம் உங்களுக்கா தெரியுமா? ஓ அவங்களா? பக்கத்துல இருக்கிற மீனாங்காடு காசி நகர்ல போய் விலாசத்தை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நன்றிங்க. சரி. எங்க யாரு யாரு வேணும்? இந்த வீட்டுல சொர்ணமான ஒரு அம்மா இருந்தாங்களே, அவங்களுக்கு கூட தேவின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுங்களே, அவங்க இருக்காங்களா? அட அந்த கன்றாவை கேக்குறீங்களா தம்பி? யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு வாயும் வருமா நின்னா? இவளுங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்க வந்துட்டாளுங்க. அப்ப இல்லாம குழந்தை பத்துக்கிறத விட ஒரு முழம் கயிற்றுல தொங்கலாம். மானம் கெட்ட ஜென்மங்க. அம்மா, எவ்வளவு நேரமா சாப்பிடாமலே உட்கார்ந்திருப்பீங்க? வாங்கம்மா சாப்பிடலாம். சாப்பாடு ஒரு கேடா? அதுக்கப்புறம் அவளை நான் எங்கன்னு தேடுவேன். கோர்ட்டு வழக்குல ஜெயிச்சனா என் சொந்த வழக்க விவாதத்துக்கே கொண்டு வர முடியாம போயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டமேன்னு ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்ச சித்திரவதை என்னோட போட்டோம்னு தான் உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லாம மறைச்சு வச்சேன். அந்த சமயத்துலதான் லட்சுமி வந்தா. லட்சுமியை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே அந்த பாவத்துக்கு இது ஒரு பரிகாரமா இருக்கட்டுமே. நான் சத்தியசீலைன்னு சொல்லிக்க வரல, சத்தியம் சாகலைன்னு தான் சொல்ல வர்றேன். என் வயித்துல பிறந்த பிள்ளை, நீ மனசறிஞ்சு ஒரு தப்பும் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க இருந்தா எப்படி இருந்தான்னு தெரியலையப்பா. தேவி, இன்னுமா கிளப்பல? இந்த பார், உன்னுடைய பிடிவாதத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு. நான் குழந்தைய கலைச்சுக்கிற ஈன பொம்பளை இல்ல மாமா. நீ உன் மனசை கலைச்சுக்கிட்டு எந்த மரியாதையா வாழ விடு. ஏய், இன்னையோட உன் பதிவிரத வேஷத்தை கலைச்சிட்டு என்னோட வாழ பாரு. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய வாழ வைக்கதான் முடிவு பண்ணிட்டேன். நானும் முடிவு பண்ணிட்டேன், உன்னோட வாழறதா. அம்மா, அவளுக்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் மீறி கடைசியா என்ன தேடி வந்திருக்கான்னா அது ஒன்னே போதுமா. நடந்தது சரியோ தப்போ அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஒருத்திய தொட்டு தாலி கட்டி இருக்கிறிய, அவளால அது எப்படி தாங்கிக்க முடியும்? நிறுத்தியா? எப்ப பார்த்தாலும் ஊதிக்கிட்ட அடிச்சனா? என்னடா விஷயம்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பண்ணையார் பையனுக்கு குழந்தை பிறந்திருக்குண்ணே. என்னடா, போன வாரம் தான் லட்சுமிய முழுசா பார்த்தேன், அது கூட எப்படா குழந்தை பிறந்திருக்கான்? அட, குழந்தை லட்சுமிக்கு பிறக்கலையா? பண்ணையார் பையன் வெளியூர் போயிருந்த இடத்துல யாரோ ஒரு குட்டியோட நெருக்கமா பழக்கமா. அவன் என்னடான்னா குழந்தைய பெத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. அதான பார்த்தேன். லட்சுமி வேற யாருக்கும் பெத்துக்க மாட்டான், என்ன தவிர. உன்ன வாயில வச்சுக்குவேன். எனக்கு ஒரு வகை பண்ணிய பின்ற பெண்ணு பின்ற பெண்ணியா? பாரு பாரு, என்ன பாரு. என்னையா குழையிற? இத பாரு, நீ போட்ட 3 கண்டிஷன்ல 2 கண்டிஷன் நான் நிறைவேற்றிட்டேன். இதுல இருந்தே என் திறமை உனக்கு புரியலையா? இந்த தடி வருஷ கண்டிஷனை நான் நிறைவேற்றிட்டதா நினைச்சுக்கேன்.
அது எப்படியா முடியும்? எங்க அப்பா சாகறதுக்குள்ள எல்லாரையும் வச்சு சபதம் போட்டு போயிருக்காரு. இந்த கண்டிஷனை நீ நிறைவேத்தல, நம்ம கல்யாணத்தை தடுக்க எங்க அப்பா ஆவியாவே வந்துருவார். ஆவியா? அட பாவி, உங்க அப்பா இருந்தும் கெடுத்தா செத்தும் கெடுக்கிறானே. பாரு, என்னால அந்த தடி வச்ச தங்கம்மாவை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? உங்க அப்பம் போட்ட சபதத்துக்கு நானா பலியாகணும்? பேசாம இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? விவாகரத்து செய்யற மாதிரி நம்ம காதலை ரத்து பண்ணிக்கிட்டா அதாகப்பட்டது நம்ம காதலை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருவோமே. ஒரே மொத்தம் முச்சுடுவேன். காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஓடிடலான்னு பாத்தியா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட மூதேவி. குளத்தங்கரையில இருந்து களத்து மேட்டு வரைக்கும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்துட்டு இப்ப ஊரெல்லாம் நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பார்த்து காதல் ரத்தா? இத பாரு, மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்க, இல்ல பஞ்சாயத்தை கூட்டி பச்சை மரத்துல கட்டி பட்டைய உரிச்சு விடுவேன். என்னடா வம்பு? நீ போடுற கண்டிஷன் நம்ம கல்யாணத்துக்கு மாதிரி தெரியல, என் கருமாதிக்கு மாதிரி தெரியுது. கவலைப்படாதேயா, இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு லட்சுமி அம்மா ஒரு முரணை துரத்துன மாதிரி என்னைக்காவது எவனா ஒருத்தன் என்ன துரத்துனானா நீ கூட இருந்து காப்பாத்த வேண்டாமா? இதான் காரணமா? கவலைப்படாத, என்ன தவிர ஒரு பய உன்னை நெருங்க மாட்டான். அப்படியே நெருங்கிட்டாலும் உன் முகத்தை ஒரு தரம் பார்த்துட்டான் ஓடிடுவான். யோ, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ தடி வரிச தங்கம்மாவை ஜெயிக்கணும், அப்புறம் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதாயா நீ ஆம்பளை. இந்த காசிநாதனை நீ வெறும் தூசிநாதனா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் வந்து பேசிக்கிறேன். வர்றேன். யோ, இதனையா குத்து சண்டைக்கு போற மாதிரி? என்னங்க பால் ஆறி போச்சுங்க? ஆறி போனா காய்ச்சிக்கலாம், தயிராவும் மாத்திக்கலாம். ஆனா இந்த மானம் இருக்கே, அத உயிரால மட்டும்தான் ஈடு செய்ய முடியும். எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாங்க, இப்ப மழையும் புயலும் அடிச்சு ஓஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆமாண்டி, உனக்கு ஓஞ்ச மாதிரி தான் தெரியும். ஏன்னா உன் மகனை நீ விட்டு கொடுப்பியா? ஆனா எனக்கு தாண்டி அதனோட பாதிப்பை பத்தி தெரியும். அப்பா, நான் நடந்தது சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இன்னும் நீங்க என்ன மன்னிக்கலைன்னா அந்த மான பிரச்சனைக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னீங்களோ அது நடக்கும். ராமு, என்னப்பா நீயும் இப்படி பேசுற? நீ கொடுத்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீள முடியல. எல்லாம் சரியா போயிடும். நீ வயலுக்கு போ. நான் இப்ப போறேமா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, லட்சுமி இந்த வீட்டு குலவழக்குன்னு சொன்னீங்க, அதே பேரை தேவியும் எடுப்பா. பார்வதி, வண்ணாச்சி வந்திருக்கிறா, அழுக்கு துணி எல்லாம் எடுத்து எண்ணி போடு. சரிம்மா. பட்டு சிவா, 5 6 7 8 9. கண்ணை மூடிட்டா என் தேவி எனக்கு தெரியாதா? தேவி, நான் கேஸ்ல ஜெயிச்சிட்டேன். உடனே ஊருக்கு போய் எங்க அப்பாட்ட சொல்லணும். அடுத்தது கல்யாணம் தான். அப்புறம் முதலிரவு. அதான் முடிஞ்சு போச்சே. ஏய் சனின, ஊரு உறவறிய வைக்க வேணாமா? எப்படி? எப்படியா சொல்றேன் கேளு. கண் ஒன்றை தேடும், கை ஒன்றை நாடும், உன்னுடல் என்பசம், என்னுடல் உன்பசம். முதலிரவு புது உறவு, சுகம் வரவு, இன்னும் என்ன
தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்வசம் கொஞ்சி அணைக்க நெஞ்சம் ரசிக்க இன்ப மயக்கம் கொடுக்க அன்பு பழங்கள் அள்ளி வழங்க பெண்மை இருக்க கொஞ்சி அணைக்க நெஞ்சம் ரசிக்க இன்ப மயக்கம் கொடுக்க அன்பு பழங்கள் அள்ளி வழங்க பெண்மை இருக்க தனியறையில் மலர் படுக்கை இருவருக்கும் ஒரு படுக்கை விரித்தே இருக்க இன்னும் என்ன தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்வசம் ஆசை பிறக்க பேச மறக்க ஓசை மட்டும் எழும்ப ஆதி மனித ஜாதியாக ஆகிய பின்னே ஆசை பிறக்க பேச மறக்க ஓசை மட்டும் எழும்ப ஆதி மனித ஜாதியாக ஆகிய பின்னே விழி சிவக்க இதழ் வெளுக்க விடியும் வரை கதை தொடர வேளையும் வந்த பின் இன்னும் என்ன தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்வசம் முதலிரவு புது உறவு சுகம் வரவு இன்னும் என்ன தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்வசம் தடிவரிசை தங்கம்மா தடிவரிசை தங்கம்மா தடிவரிசை தங்கம்மா பெண் புலி தங்கம்மா பெண் புலி தங்கம்மா பாயும் புலி தங்கம்மா பாயும் புலி தங்கம்மா தடிவரிசை தங்கம்மா தடிவரிசை தங்கம்மா பாயும் புலி தங்கம்மா பாயும் புலி தங்கம்மா சூரிய தங்கம்மா சூரிய தங்கம்மா சூரிய தங்கம்மா. அமைதி அமைதி மகாஜனங்களே, தனக்கு நிகரில்லாத தடிவரிசை தங்கம்மாவுடைய கைவரிசையை இப்ப கண்டு கழிச்சிங்க. கம்ப சுழட்டிக்கிட்டு கனல் பறக்க தங்கம்மா பாஞ்சி வரும்போது வேட்டி கட்டின எந்த ஆம்பளையும் துண்ட காணும் துணைய காணும் ஓடிடுறாங்க. நீங்க எப்படி குறுக்க பேசாத. தங்கம்மாவை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல இனிமே ஒரு ஆம்பளை பிறந்துதான் வரணும். இனிமே என்னையா பிறக்கிறது? ஏற்கனவே பிறந்தாச்சு.
இதோ வந்தாச்சு. இந்த சோப்பலாங்கி போயல. சரி, இவன் ஆத்மா சாந்தி அடைய முன்கூட்டியே பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மகாஜனங்களே, நம்ம பெண் புலி இந்த ஆண் பூனையோட மோத போகுது. கையை தட்டுங்கடா. வெற்றி திலகம் வச்சுட்டேன். கூடவே கழுத்துல ஒரு மாலையை போட்டுறேன். ஓயண்ணா, பாரு, எனக்கு இன்னைக்கு தொண்டை கட்டி இருக்குது. சண்டையை இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோமே. இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? ஒண்ணும் நடக்காது, போ. பின்னால குத்திருச்சா? மன்னிச்சுக்கப்பா. முன்னாடி போயா. யாரா அவன் பின்னால இடிச்சது? வெறும் தோலை ஏன்டா கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போடுங்கடா. போடா. ஜெயிச்சிட்டேன் தலைவரே, கோஷம் போடுங்கடா. தடி வருஷ தங்கம்மாவ மண்ண கவ வச்ச காசிநாதன். பாரு, இப்ப பாத்தியா? பாக்குறையா? எங்க அப்பா சொன்ன சபதத்தை நீ நிறைவேற்றிட்ட. நான் ஒன்னதான் கட்டிக்க போறேன். சரி சரி, வா போலாம். யோ, இந்த ஊர்ல எந்த ஆம்பளை என்ன ஜெயிக்கிறானோ அவனதான் கட்டிக்கணும்னு சபதம் செஞ்சிருந்தையா. நீ ஜெயிச்சிட்டயா? நீதான் என் புருஷன். ஏய், இன்னாங்கடி இது புது கதையா இருக்கு. இது நான் பார்த்து வச்ச புருஷன்டி. இது நான் பாக்குற புருஷன்டி. என் புருஷன், என் புருஷன், என் புருஷன், என் புருஷன், என் புருஷன் தான், என் புருஷன் தாண்டி. அதோ பாருங்கடி, கழுத புலி. சகபாடிகளே, கூட்டாளிகளே, பங்காளிகளே, உறமனக்காரங்களே, உங்க எல்லாரையும் கூட்டியாந்து இங்க குந்த வச்சது எதுக்குன்னு இப்ப சொல்ல போறேன். நம்ம கொலை வழக்கப்படி, பெரியவங்க பேச்சுப்படி வயசுக்கு வந்த என் பொண்ணு மறிக்கொழுந்துக்கு இப்ப சுயவரம் நடத்த போறேன். என்னடா அங்க சலசலப்பு? வந்த சொருகிடுதாமா. எல்லாரும் விஷயத்தை நல்லா கவனிச்சுக்குங்க. இங்க குந்தி இருக்கிறவங்கள யாரு கழுத்துல என் மகன் மறிக்குழந்து மாலையை போடுறாளோ அந்த சோமாரிதான் எனக்கு மாப்பிள பையன். மறிக்குழந்து, குட்டி எழுந்துரு, கையில மாலை எடுத்துக்க. தைரியமா இங்க வந்திருக்கிறவங்களை தேர்ந்தெடு. வா, அறிமுகப்படுத்துற. இதோ பாத்தியா, இவன் தான் எடப்பாடி எட்டப்பன். 7 கொலை பண்ணிட்டு 8 தடவை ஜெயிலுக்கு போனவன். பரதன் வழிப்பறி பண்றதுல பேர் போனவன். இதோ முக்காடு போட்டு இருக்க மூதேவி முடிச்சூர் முனியாண்டி கள்ளச்சாராயம் கடத்துறதுல கைதேர்ந்தவன். கொய்யா தோப்பு ஐயாவு ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னா அப்புறம் அவன் உடம்புல தங்கமே தங்காது. மறிக்கொழுந்து, இவன் விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு.
அப்புறம் மரணடி மன்னாரு ஜெயப்படி ஜெயராமன் குபீர் குத்தப்ப எல்லா பெரும்பிள்ளைங்களும் வந்து புத்தி இருக்காங்க. நல்லா சிந்திச்சு உன் எதிர்காலம் சிறப்பா இருக்க முடிவெடு. பயப்படாதே, எடு. என்னங்க இது, அந்த ஊர்ல ஜெயிச்சதுக்கு இந்த ஊர்ல மாலை போடுறீங்க? மாலை இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்திருக்கலாம், பரவாயில்ல. அதாவப்பட்டது என்னுடைய புகழ் கால்ரா மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு சொல்லுங்க. ஏந்திரியா, உன்னதான் ஏந்திரே. என்னையா, எதுக்கு? ஏதாவது விருந்து விருந்து கொடுக்க போறீங்களா? வெட்டரவா வங்கிட்டு கிட்ட கிண்டலா வீசிடுவேன். புடி மாலைய. மாலையா? புடி. போடு கழுத்துல. உன் கழுத்துல இல்ல, பொண்ணு கழுத்துல. பொண்ணா? இங்க ஏது பொண்ணு? வெள்ளெழுத்தா முன்னால நிக்குது. இதையா பொண்ணுங்கிறீங்க? யோ சிரிப்பு முட்டாரியா, கிண்டலா பண்ற. போடு மாலைய. யோ என்னையா, இப்பதான் ஒரு வம்புல நான் தப்பிச்சுக்கிட்டு வரேன், இங்க என்னடா கத்தி முனையில கல்யாணமா? மாலைய போட்ட நீ மாப்பிள இல்ல ஒரு தலை தோப்புல. அத்தரி பச்சா. யோ கத்தி பேசிட்டா பயந்துருவ நினைச்சியா? கிண்டலா பண்ற வந்துட்டு எதுக்கா இந்த பட்டாளத்துல கூப்பிடுற? இப்போ எல்லாம் உனக்காகத்தான். போட மாலைய. மாலையா? போடுறேன் போடுறேன். ஏங்க மாலை நாராயிடுச்ச, கல்யாணத்தை சாவகாசமா வச்சுக்குமா? பேசாத, வீசிடுவேன். நீ நாரு, அவ பூவு, ரெண்டு பேரும் சேர்ந்தா மணக்கும். போடு. போடுறேன். மணக்குது வேப்பண்ண. சரியா சரியா, மாமா கூப்பிடுறாரு பாரு. ஏய் வண்டியை கொண்டாடா. வண்டியா? எதுக்கு? ஊர்வலம் போறதுக்கு. இந்த லட்சணத்தோடயா? பேசாதே. ஏய் மாப்பிள்ளை பையனுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுத்து ரெண்டு பேரையும் தள்ளிட்டு வாங்க. எல்லாரும் வண்டியோட வாங்க, இல்ல வீசிடுவேன். ஐயோ அட பாவி, எவ்வளையோ ஒத்திய திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போறானே, தருதல. வெளியூர் ஆச்சேன்னு பாக்குறேன். என்னைக்காவது இந்த ஆள் என் கையில சிக்குனா கிழிச்ச. உள்ளூர்ல கோட்டை விட்டுட்டு வெளியூர்ல இருந்து கொட்டாவி விடு. படுபாவி, 5 வருஷமா கொஞ்சம் பேசி இப்ப என் நெஞ்சில கொள்ளைய வச்சுட்டானே. என்ன ஜெயிச்சவன் என் மனசையும் ஜெயிச்சுட்டானே. வீர மாலை போட்டு வீட்டுக்காரன ஆக்கலாம் நினைச்சனே, இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வீதியில நிக்க வச்சுட்டானேக்கா. தங்கச்சி, அக்கா. தேவி, தேவி, வந்துட்டேங்கா. தேவி, முன்ன வச்ச கால பின்ன வைக்காதுமா, நீ முன்ன வச்சவதான். வாமா உள்ள. இல்லக்கா, எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. நான் என்னைக்கு உங்க பின்னாலதான். முன்னையோ பின்னையோ தெய்வத்துக்கு முன்னால நாம எல்லாரும் ஒண்ணுதான். என் தெய்வத்தோட தெய்வம், தெய்வத்தை வணங்கும் போது நான் அந்த தெய்வத்தோட அழக பார்த்தாலே போதுங்கா. லட்சுமி, தேவி. அம்மா லட்சுமி தேவி, எனக்கு மக இல்லாத குறைய மருமகளா வந்து தீர்த்து வச்சுட்டீங்க. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிட கூடாதான்னு ஆசைப்படுறேன். என்ன பேசுறீங்க? இது என்னடி பாத்திரம் தோக்க லட்சணமா? உன் மூஞ்சி முகர கட்ட மாதிரி இருக்கு. முதல்ல உன் மூஞ்சி போய் கண்ணாடியில பாரு. என் மூஞ்சிக்கு என்னடி குறைச்சல்? குறைச்சல் இருக்கிறதுனாலதான் காசி மச்சான் என் கழுத்துல தாலியை கட்டினார். தாலி கட்டினாரா? அந்த கட்டையில போறவன கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு இருக்குன்ன. இந்த கிண்ணம் உன் கண்ணத்தை பதம் பார்த்துட்டோம். ஜாக்கிரதை. அதையும் தான் பாப்போம். இந்த தூக்கால மூக்க மூளையாக்கிடுவேன். ஜாக்கிரதை. என்னடி என்னடி? எனக்கு சக்கலத்திங்க மாதிரி பொழுது முடிஞ்சு பொழுது போனா உங்க சண்டையே பெரிய சண்டையா போச்சு. பின் என்னையா, ரெட்டருவா வெங்கிட்டு வட மவனா என்ன பார்த்து? ஆமா, திருட்டு பரம்பரையில பறந்து குருட்டு அதிர்ஷ்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவதானடி நீ. உனக்கு என்னடி வரட்டு ராங்கி? நிறுத்துங்கடி. மரியாதையா வாய மூடிக்கிட்டு கிடங்க. இல்ல ஏதாவது களத்திலேயோ குளத்திலேயோ விழுந்து நிம்மதியா உயிரை விட்டுடுவேன். சரி போய் உயிரை விடு. நீ யாரடி சொல்றதுக்கு? என் புருஷன் நான் சொல்லுவேன். மச்சான் நீ போய் தற்கொலை பண்ணிக்க. நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் தற்கொலை பண்ணிக்க. ரெண்டு பேருமே என்ன சாக சொல்லிட்டீங்க. இப்போ போய் களத்துல வந்து செத்து தொலைறேன். கட்டின புருஷனை தற்கொலை பண்ணிக்க சொல்றியே, நீ ஒரு பொம்பளையா? காதலிச்சவன் கிடைக்கல சாக சொல்றியே, நீ ஒரு பொம்பளையா?
அந்த ஆளு விவஸ்தை கட்டவன் விழமாட்டான். நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன், அந்த ஆளுக்கு ரோஷம் கிடையாது, விழமாட்டான். ஐயோ காசி, ஐயோ ஐயோ கை பிடிச்ச ராட்சசி கொடுமை தாங்காம உயிரை விட்டுட்டியே. கை பிடிக்காத பிசாசோட தொல்லை தாங்காம செத்துட்டியே. காசி அத்தா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் வாழ்க்கையில நான் குறுக்கிட்டு இருக்கவே மாட்டேனே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் மனசுக்கு ஏத்த மனைவியா இருந்திருப்பேனே. ஏண்டி குதிரை மாதிரி கணக்கிற? நீதான் கணக்கிற. அடப்பாவி, நீயா? நானேதான். நான் செத்தாதான் உங்களுக்கு புத்தி வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு புத்தி வந்துடுச்சான்னு பார்க்கதான் நான் சாகல. இனிமே ஏதாவது ஏடா கூடமா நடந்தீங்கன்னா அப்புறம் என் பணத்தை கணத்துல தான் பார்க்கலாம். ஜாக்கிரதை. தப்பு தப்பு. இறங்கி வா. வாயா. சொல்லாம ஏறிட்டேன், இப்ப இறங்க முடியல. கைய கொடுத்து இறக்கி விடுங்கடி. எங்களை நல்லா அழ வச்சல்ல, இங்கே கடா. வேளா வேலைக்கு சட்டியில சோத்த கொடுத்து அனுப்புறேன், தின்னுட்டு இங்கே விழுந்து கடா. வாடி நாம என்னடி அம்போடு விட்டு போறீங்க? அடியாய் அடியாய்.
லட்சுமி தேவி, நாங்க வாழ்ந்து அனுபவிச்சவங்க, நீங்க இனிமேதான் வாழ வேண்டியவங்க. அத்தை, அவர் காத்துட்டு இருக்காரு. மாமா வாங்க சாப்பிடலாம். இதோ பாக்யம், வா வா. ராசாச்சி, நாகம் என்ன துரத்துட்டு வரா. நீ வீட்டுல போய் சொல்லு. என்ன புள்ள, சீக்கிரமா வைக்கல போட்டு மாட்டுக்கு தண்ணியை காட்டு. சரிங்க மாமா. ஐயோ மாமா, அங்க பாருங்களேன். நாகு போடா. அக்கா அக்கா, லட்சுமிக்காவ நாகு தரத்துறான். நாகுவா? ஆமாங்கா. இதோ வர்றேன். நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அம்மா அம்மா, லட்சுமி அக்காவ நாகு துரத்துறான். வணக்கம்மா, வணக்கம். நீ எங்க லட்சுமியை மட்டும் காப்பாத்துற, எங்க குடும்பத்து மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன். நாகு, நீ நாகம் நினைச்சு சீறிக்கிட்டு இருக்க. கீரி பாஞ்சா அந்த பாய்ச்சலுக்கு முன்னால ஈடு கொடுக்க முடியாதுடா. ஆமா, நம்ம திட்டம் என்னாச்சு? நல்ல திட்டம், வா போலாம். தேவி, குழந்தை எங்க? இப்பவே எதுக்கு எடுத்தாலும் அந்த பையன் உங்களதான் தேடுறா. பேருக்குதான் நான் பெத்தவ. இப்ப குழந்தை எங்க? அத்தை கிட்ட விளையாடிட்டு இருப்பான். போற போக்க பார்த்தா நான் இன்னொன்னு பெத்துக்க வேண்டியதுதான். அத்தை, குழந்தை பாத்தீங்களா? என்னை கேக்குறியம்மா? அவன் எப்போ உன் கூட தானே இருப்பான். ஐயோ இல்ல அத்தை. என்னம்மா அது? இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்க? வேலைக்காரி இல்ல? அத்தை, குழந்தை எப்படி கோயிலுக்கு போனா? தனியா உட்காந்துட்டு இருக்கானே.
குழந்தைய காணோம். வசமா மாட்டிக்கிட்டேன். அம்மா, லட்சுமி எங்க காணோம்? குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு போனா என்னமோ இன்னும் காணோம்ப்பா. என்னது குழந்தைய காணோம்? என்னடி சொல்ற? ஐயா ஐயா, லட்சுமி குழந்தையோட நாகு துரத்துறாயா. ஐயோ, யாரு? நாகு. ராமா, விடுங்கம்மா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். இந்தடா தம்பி. பேடி பயலே. பேடி பயலடி, தாடி பயல். டேய், அம்மன் சன்னதியில அநியாயமா பேசாதே. என் வீட்டுக்காரர் வரதுக்கு முன்னாடி உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு ஓடிடு. உன் வீட்டுக்கார உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா அவனை ஓட சொல்லு, இல்ல சுட்டு பொசுக்கிடுவேன். ஆமா, உனக்கு தான் குழந்தைய தங்காதுன்னு சொல்லிட்டாங்களாமே, அப்புறம் வீட்டுக்காரனா இருந்தானா வேலைக்காரனா இருந்தானே? இந்த பார் லட்சுமி, நான் ஒண்ணு காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன சொல்றேன்? இல்லன்னா உன் வீட்டுக்காரன் தான் முத பழி. நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். முதல்ல என் குழந்தைய கொடு. அடியன் கத்திரி பிஞ்சு.
லட்சுமி லட்சுமி இந்த பாரு லட்சுமி லட்சுமி இந்த பாருமா நான் வந்திருக்கேம்மா குழந்தைய காப்பாத்திட்டமா நாகமே தீர்த்து கட்டட்டமா லட்சுமி 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 இந்த பாரு. அம்மா, அக்கா பாருமா. என்னம்மா அக்கா லட்சுமி 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 அக்கா அத்தை அழாதீங்க அத்தை. நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். இனிமே தேவியும் இவரும் நல்ல லட்சுமி அக்கா லட்சுமி 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 அக்கா லட்சுமி லட்சுமி கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்பசம் முதலிரவு புது உறவு சுகம் வரவு இன்னும் என்ன தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்பசம் கொஞ்சி அணைக்க நெஞ்சம் ரசிக்க இன்ப மயக்கம் கொடுக்க அன்பு பழங்கள் அள்ளி வழங்க பெண்மை இருக்க கொஞ்சி அணைக்க நெஞ்சம் ரசிக்க இன்ப மயக்கம் கொடுக்க அன்பு பழங்கள் அள்ளி வழங்க பெண்மை இருக்க தனியறையில்
படுக்கை இருவருக்கும் ஒரு படுக்கை விரித்தே இருக்க இன்னும் என்ன தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்வசம் ஆசை பிறக்க பேச மறக்க ஓசை மட்டும் எழும்ப ஆதி மனித ஜாதியாக ஆகிய பின்னே ஆசை பிறக்க பேச மறக்க ஓசை மட்டும் எழும்ப ஆதி மனித ஜாதியாக ஆகிய பின்னே விழி சிவக்க இதழ் வெளுக்க விடியும் வரை கதை தொடர வேளையும் வந்த பின் இன்னும் என்ன தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்வசம் முதலிரவு புது உறவு சுகம் வரவு இன்னும் என்ன தயக்கம் கண் ஒன்றை தேடும் கை ஒன்றை நாடும் உன்னுடல் என்பசம் என்னுடல் உன்வசம்